வணக்கம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இ-காமர்ஸ் தளங்களில் வீட்டில் இருந்தபடியே குறைந்த முதலீட்டில் உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யணுமா? நமது இ-காம் மாஸ்டர் கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் எளிய தமிழில் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் நமது வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். கட்டண வகுப்பில் இணைய உடனே தொடர்பு கொள்ளவும். இ-காம் மாஸ்டரோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ண வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடிய மிக முக்கியமான தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணாமையே அந்த ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணிடுறது. அதுவும் 50 பீஸ், 100 பீஸ், 200 பீஸ்ன்னு சோர்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. இப்படி பண்ணால் அது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா, இ-காமர்ஸ் பிஸ்னஸே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொண்டு போய் முடிகிற அளவுக்கு போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் விற்கிற மாதிரி ஆன்லைனில் நினச்சிட்டு இருக்காதீங்க. இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு வாட்டர் பாட்டில்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம கடையில் போய் பார்க்கும்போது ஒரு 250 இல்லைனா 350 போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, 350 போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூடியூப்பில் ஒரு மேனுஃபேக்சரர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேனுஃபேக்சரர் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் 50 ரூபாய்க்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து 350 ரூபாய்க்கு கடையில் விற்றுட்ருக்கோம். நம்ம 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போ இடையில வந்து நமக்கு 300 ரூபா மார்ஜின் இருக்குது. இந்த 300 ரூபா மார்ஜின் நமக்கு தாராளமாக போதுமானது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை 50 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபான்னு போட்டுடலாம், 100 ரூபா நமக்கு டைரக்ட் ப்ராஃபிட்டாக கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 90% பிகினர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. இப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட் வந்து மைனஸ் ஆகி தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஏன்னா இங்கே எல்லா பிளாட்ஃபார்முமே பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெலிவரி. இந்த டெலிவரி அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக நடக்குது. உங்களுடைய பொருள் வந்து உங்கள் ஊருக்கே டெலிவரி ஆக போகிறது கிடையாது. அப்படி உங்கள் ஊருக்கே டெலிவரி ஆனால் கூட நீங்கள் 60 ரூபா டெலிவரி சார்ஜ் கொடுக்கணும். ஸோ இந்தியா ஃபுல்லாக உங்களுடைய ப்ராடக்ட் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் இடத்துல இருந்து இந்த கஸ்டமருடைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு காஸ்ட் ஆகுமா, டெலிவரி காஸ்ட்டு? அதை யார் பே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பே பண்ணணும் ஒன்று, இல்லைனா கஸ்டமர் பே பண்ணணும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் இல்லைனா கஸ்டமர், 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் பே பண்ணணும். நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் இருக்காது. கஸ்டமர் பே பண்ணார் அப்படின்னா கஸ்டமருக்கு ப்ரைஸ் அதிகமாக தெரியும். அப்போ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொருளை வாங்கவும் செய்யணும், உங்களுடைய மார்ஜினையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கலாம், நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் எடுங்க. எடுத்துட்டு ஒரு 5 ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எடுத்தோடனே அந்த 5 ப்ராடக்ட்டையும் 50 பீஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் கால் பண்ணி டேரெக்டாக கேட்குறது. கேட்டவுடனே அவங்க 100 பீஸ் எடுங்க, நான் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம், இதே நீங்கள் 50 பீஸ் எடுத்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுருவாங்க. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, பரவாயில்லையே நம்ம 100 பீஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாதி விலைக்கு கிடைக்கும், 50 பீஸ் எடுத்தால் விலை டபுள் ஆகுது, உடனே 100 பீஸ் எடு அப்படின்னு எடுத்துருவீங்க. விற்கிறதுக்கான பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்கா? அதை வந்து உங்களுக்கு மார்ஜின் கிடைக்குமா? இல்லை அப்படியே மார்ஜின் உங்களுக்கு கிடைச்சாலும் எடுத்தோடனே உங்களால் அந்த 100 பீஸை விற்றுற முடியுமா? அதெல்லாம் தெரியாது. பொருள் கம்மியாக கிடைக்குதா, ஓகே வாங்கி வச்சுக்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து போட்டு பார்த்த பிறகு தான் தெரியும் உங்களுக்கு அதில் லாபமே இருக்காது அப்படின்னு. அதனால் சிம்பிள் வே என்ன அப்படின்னா, நீங்கள் லட்சக்கணக்கான ப்ராடக்டை கூட பாருங்கள், இதெல்லாம் எடுத்து செல் பண்ணலாம், இதெல்லாம் எடுத்து செல் பண்ணலான்னு பாருங்கள். பொருளை வாங்கவே வாங்காதீங்க, ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு அதோடைய விலையை மட்டும் விசாரிச்சுக்கோங்க. எங்கே விசாரிக்கிறீங்க அப்படின்னா, மேனுஃபேக்சர்ட்டையும் விசாரிங்க, ஹோல்சேலர்ட்டையும் விசாரிங்க. லோக்கல் இருக்கக்கூடிய ஹோல்சேலர்ஸு மேனுஃபேக்சர்ட்டையும் விசாரிங்க. விசாரிச்சுட்டு நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, 100 பீஸ் எடுத்தால் அதோடைய ரேட் எவ்வளோ வரும், 200 எடுத்தால் எவ்வளோ வரும், 500 எடுத்தால் எவ்வளோ வரும், இப்படி கேட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உடனே எடுத்துடக்கூடாது, கேட்டு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. 100 பீஸ் எடுத்தால் நமக்கு இந்த ரேட்டில் கிடைக்கும், இதுவே 500 பீஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ ரேட்டில் கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு 500 பீஸ் விற்குமா? விற்காது. 100 பீஸ் விற்குமா? அதுவும் விற்காது. 50 பீஸ் விற்குமா? ஓகே, ஒரு 50 பீஸ் விற்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அந்த 50 பீஸுக்கு எவ்வளோ ரேட்டு வரும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட 50க்கும் இருக்கும், 100க்கும் இருக்கும், 500க்கும் உங்களுக்கு ரேட் இருக்கும். நீங்கள் எதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட் எதுவோ அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட் எது? 50 பீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ரேட்டு கொடுப்பாங்கல்ல, அதுதான் ஹையஸ்ட் ரேட்டாக இருக்கும். அது வந்து 120 ரூபான்னு சொல்லி இருக்கும். 100 பீஸ் வாங்கினீங்கன்னா 100 ரூபான்னு வரும், 500 பீஸ் வாங்கினீங்கன்னா 70 ரூபான்னு வரும். நீங்கள் 120 ரூபாயை ஹோல்சேல் ப்ரைஸாக எடுத்துக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜுக்கு நான் சொல்கிறேன். அந்த 120 ரூபாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸ் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மார்க்கெட் பிளேஸ்லையும் என்னென்ன கமிஷன் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வந்து அமேசான் ஃபீஸ் அண்ட் ப்ரைஸிங்னு போடுங்க, ஃப்ளிப்கார்ட் ஃபீஸ் அண்ட் ப்ரைஸிங்னு போடுங்க, அதிலே தெளிவாக டேபிளேஷன்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க.
அதை வச்சு அந்த மார்க்கெட் ப்ரைஸோடைய எல்லா கமிஷனும் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணணும். ஏன்னா சும்மா ஒரு கமிஷன் 2 கமிஷன் செக் பண்ணக்கூடாது. அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா 7-8 கமிஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் இன்க்ளூடிங் டெலிவரி, அந்த பொருளுடைய ஜிஎஸ்டி, இப்போ அந்த வாட்டர் பாட்டிலுக்கு வந்து கவர்மெண்ட் 5% ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி 5% எவ்வளோ வரும் எல்லாத்தையுமே கணக்கு போடணும். கடைசியாக பேக்கிங் மெட்டீரியல் வரைக்கும் நீங்கள் ஒரு பேக் பண்ணி அந்த கஸ்டமருக்கு அனுப்புவீங்கல்ல, அதுக்கு ஒரு பேக்கிங் மெட்டீரியல், நீங்கள் எடுக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்டு, இது எல்லாத்தையும் அதில் கணக்கில் வைக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர்லேருந்து உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மேனுஃபேக்சர்லேருந்து உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் டெல்லியிலேருந்து பொருளை வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 100 பீஸ் வாங்கியிருக்கீங்க, அதோடைய டெலிவரி காஸ்ட் உங்களுக்கு 500 ரூபா வருது அப்படின்னா, அந்த பொருளை நீங்கள் 120 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 500 ரூபாயை அந்த 100 பொருள் மேலே டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா 5 ரூபா கூட வரும். நீங்கள் 120 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அதோடைய டெலிவரி காஸ்ட் வந்து 5 ரூபா சேர்த்து வந்துச்சுன்னா 125 நீங்கள் கால்குலேட் பண்ணணும் உங்களுடைய ஹோல்சேல் ப்ரைஸை. அந்த மாதிரி நீங்கள் ஒரு லாஸை கூட விடாமல் எல்லாத்தையும் கணக்கு போடுங்க. எல்லா ஃபீஸையும், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கணக்கு போடுங்க. கணக்கு போட்டிங்கன்னா இதுவே நமக்கு வந்து ஒரு 170 ரூபா வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அது ஒரு 170 ரூபா வருதுங்களா, நீங்கள் பை பண்ணது வந்து ஒரு 125 ரூபாயா, அந்த 125 + 170 போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா கிட்ட உங்களுக்கு அதோடைய அடக்க விலையே வந்துடுது. இதுக்கு மேலே தான் உங்களுடைய லாபம். இதுக்கு மேலே உங்களுடைய லாபம் வந்து 100 ரூபா வேணும் அப்படின்னா 400 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த பொருளை 400 ரூபாய்க்கு விற்றாதான் உங்களுக்கு 100 ரூபாய் லாபமே கிடைக்கும். இப்போ அதே பொருளை மற்றவங்க லிஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல, எவ்வளோக்கு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு 380, 350 to 400 ரேஞ்சில் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் உங்களால் பண்ண முடியும். ஒருவேளை அங்கே 250, 200, 170 இப்படி வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை அப்படியே மூட்டை கட்டி வச்சிருங்க, இந்த ப்ராடக்ட் எடுக்கவே எடுக்காதீங்க. இதே மாதிரி ஒரு 20 ப்ராடக்ட் 30 ப்ராடக்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதில் ஒரு 4-5 தான் தேரும். அது எது 4-5 தேருதோ உங்களுக்கு மார்ஜின் வந்து ஒரு 50 ரூபாலேருந்து 100 ரூபா உங்களுக்கு கிடைக்குதோ அந்த ப்ராடக்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 பீஸே முதல்ல வாங்கணும். இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக நான் 50 ரூபாய்க்கு வாங்குறேன், என்ன அவங்க கமிஷன் மிஞ்சி போனால் ஒரு 70 ரூபா கேட்பாங்களா, சரி நம்மளுடைய லாபம் ஒரு 50 ரூபா, 170 ரூபாய்க்கு போடு அந்த பொருளை அப்படின்னு போடுறது. இங்கே செட்டில்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா -270ன்னு காட்டும். ஏன்னா நம்மளுடைய மிகப்பெரிய தப்பே என்ன அப்படின்னா, ஒருத்தங்க 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா நம்மளால அதை 400 ரூபாய் கொடுக்க முடியும், 350 ரூபாய் கொடுக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட். இந்த கான்ஃபிடென்ட் எங்கே இருக்கலாம் அப்படின்னா ஆஃப்லைனில் இருக்கலாம். ஒரு கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா 1 கிலோ பொட்டுக்கல்லையை வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அவங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நானும் 100 ரூபாய்க்கு தான் வாங்குறேன், ஆனால் 140 ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட். இது வந்து ஆஃப்லைனுக்கு இருக்கலாம். ஆன்லைனுக்கு அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வித்துட்டு இருக்கவங்கலாம் சும்மாலாம் விற்கல. 100 ரூபா பொருளை வாங்கி எதுக்கு 500 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? லாபம் அதிகமாக வச்சு விற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவங்களுடைய லாபம் 50 ரூபாலேருந்து 100 ரூபா தான் இருக்கும். இந்த டெலிவரி காஸ்ட்டு, கமிஷனு, ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்துனோம்னா அந்த ப்ரைஸ்க்கு வந்துடும். அதனால் ஒரு ப்ராடக்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை எடுங்க. இல்லைனா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹோல்சேல் ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 50 பீஸ் எடுத்தீங்கல்ல, அப்போ ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பீங்களா? 100 பீஸ் எடுக்கும்போது ஒரு ப்ரைஸ் போட்டிங்களா? ஒரு 150 பீஸ் 200 பீஸ் எடுக்கும்போது ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் இருக்கா? அந்த 200 பீஸ் எடுக்கும்போது ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் இருக்குல்ல, அதுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அந்த ப்ரைஸ்க்கு வாங்கினா உங்களால் இதை வந்து லாபகரமாக கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். ஒருவேளை அது கிளிக் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சப்ளையர் கிட்ட தான் பேசணும். இந்த மாதிரிங்க நான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கேன், இப்போதைக்கு 50 எடுத்துக்கிறேன், எனக்கு அந்த 150 பீஸ் சொன்னீங்கல்ல அதே ப்ரைஸ்க்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே, அப்படி பண்ணலனா கூட முதல் 50 பீஸை நீங்கள் வந்து நஷ்டத்துக்கு விற்றாலும் பரவாயில்ல. நஷ்டத்துக்கு மீன்ஸ் நீங்கள் போடுற அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப கிடச்சிடணும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட நஷ்டமாகக்கூடாது. நீங்கள் போடுற அமௌண்ட் திரும்ப கிடச்சா கூட போதும் அப்படின்னு இருந்தால் கூட முதல்ல எடுத்து சேல் பண்ணி பாருங்கள். ஒரு 5 பீஸை எடுத்துருங்க, விற்று பாருங்கள். நல்லா போகுது அப்படின்னா அடுத்தது 20 எடுங்க, அடுத்தது 50 எடுங்க. அதுக்கு பிறகு அந்த 50 பீஸ் விற்றுச்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருமா? அப்போ தாராளமாக 200 பீஸ் நீங்கள் எடுக்கலாம். அந்த 200 பீஸ் எடுக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. முதல்ல வந்து ப்ராஃபிட் இல்லாமல் அது ஒரு ப்ராபேஷன் பீரியட் மாதிரி நீங்கள் வந்த ப்ரைஸுக்கு அப்படியே நீங்கள் வித்துட்டு இருந்திருப்பீங்க, காசு மட்டும் அப்படியே திரும்ப வந்துட்டு இருக்கோம். 100-200 பீஸ் தாண்டி போகும்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ன்னு 1 ரூபா கூட இருக்காது. இதை விட்டுட்டு மொத்தமாக ப்ராடக்டை கொண்டாந்து இங்கே 20,000-30,000 டம்ப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கொண்டு போய் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் மைனஸில் தான் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.